அடி. பாண்டி, இப்ப எங்க நண்பா? டேய், முன்னெல்லாம் நைட் டைம்ல தான் என் கூட அதிக நேரம் இருப்ப, என் கூட தான் தூங்குவ. அப்படியே வீட்டுக்கு போறதா இருந்தாலும் 1 மணி 2 மணிக்கு தான் அங்க இருந்து கிளம்பி போவ. ஆனா இப்பெல்லாம் உன்னை நைட் டைம்ல பார்க்கவே முடிய மாட்டேங்குது. பகல் முழுக்க என் கூட சுத்துற, நைட் டைம்ல எங்கேயோ போயிடுற. எங்கடா அப்படி போற? ஆ, அது அது வேற ஒண்ணும் இல்லடா. இப்போ அப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு முடியாம போயிடுது. உனக்கு தான் தெரியுமே அப்பாவுக்கு இருக்க பிரச்சனை. அதனால பகல் டைம்ல பிரச்சனை இல்லை. அம்மா கூடயே இருந்து எதுனாலும் பார்த்துப்பாங்க. இப்போ நைட் டைம்லனா நான் கூட இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? திடீர்னு ஏதாச்சும் எமர்ஜென்சினா அந்த டைம்ல நான் உன் கூட இருந்தேன்னா அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியாது. அதுக்காக தான்டா இப்போ சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுறேன். நான் இப்போ வீட்டில தான் தூங்குறேன். அப்பாவும் அம்மாவையும் பார்த்துக்கிட்டு வீட்டில் தாண்டா இருக்கேன். அப்பாவுக்கு உடம்புலாம் சரியானதும் நான் மறுபடி நம்ம வீட்லயே வந்து தூங்குறேன். சரியா? பரவாயில்லடா. இந்த நேரத்துல நீ அப்பா கூட இருக்கிறது தான் நல்லது. அவங்களுக்கு இப்பதான் உன்னோட துணை அதிகமா தேவைப்படும். அதனால அவங்கள கூடயே இருந்து நல்லா கவனிச்சுக்க, நல்லா பாத்துக்க. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடு. என்ன? அதெல்லாம் நம்ம அப்பாவை நான் கூடயே இருந்து நல்லா பாத்துப்பேன்டா. பாத்துப்பேன். இவ்வளவு நாளா என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் அவரு கூடயே இருந்து அவனை பாத்துக்கிட்டு இருந்தியாடா. நான் என் அப்பாவுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் என் இடத்துல இருந்து என் நண்பன் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கியடா. நான் எவ்வளவு பெரிய பாவிடா, எவ்வளவு பெரிய பாவியா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கேன்டா இத்தனை வருஷமா. நீங்க எல்லாரும் என் அப்பாவை நம்புனீங்க. அவர் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு நீங்க எல்லாரும் நம்புனீங்க. ஆனா என்னால ஏன்டா நம்ப முடியல. நான் ஏன்டா நம்பாம இத்தனை வருஷமா வாழ்ந்து அவர் என்ன பெத்தவர், என்னோட தகப்ப முத்த உசிரியை என் மேல வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காருடா. அப்படியாப்பட்டவர் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு நான் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்கலையடா. இத்தனை வருஷமா அவர் மேல கோபத்தையும் வன்மத்தையும் காமிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன்டா. டே நண்பா, என்ன மன்னிச்சிருடா, என்ன மன்னிச்சிருடா. உனக்கு என் அப்பா மேல இருந்த நம்பிக்கை கூட எனக்கு இல்லாம போயிட்டு நீ ஒவ்வொரு தடவையும் அப்பாவை பத்தி என்கிட்ட பேச வரும்போதெல்லாம் உன்னை கோவப்பட்டு திட்டிருக்க. உங்ககிட்ட பேசாம இருந்திருக்க. ஏன்னா ஒரு தடவை கூட நீ சொல்ல வந்தது நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கலையடா. அப்படின்னா நான் எவ்வளவு கெட்டவனா இருந்திருக்கேன், எவ்வளவு சுயநலவாதியா இருந்திருக்கேன். நான் நினைக்கிறதெல்லாம் சரியாதான் இருக்குன்னு அப்படியே வாழ்ந்துட்டு இருந்துட்டேன்ல. ஆனா நீ என் இடத்துல இருந்து என் அப்பாவுக்கு நான் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நீ செஞ்சிருக்கா. இந்த நன்றி கடனை நான் எத்தனை ஜென்மம் ஆனாலும் அடைக்க முடியாதுடா நண்பா. நீ எனக்கு நண்பனா கிடைச்சது இந்த உலகத்துல எனக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி. ஆனா இப்போ என் அப்பாவுக்கு நீ என் இடத்துல இருந்து ஒரு பிள்ளையா அவரை பாத்துக்கிட்டு இருந்திருக்க. அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்திருக்க. அப்படின்னா அப்படின்னா என் அப்பாவுக்கு நான் பிள்ளைங்கிற தகுதியை இழந்துட்டேன் தானடா அர்த்தம். நீங்க எல்லாரும் அவருக்கு ஒரு பிள்ளையா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கீங்க. அவர் உங்க எல்லாரோட மனசுலையே நல்லா எடுத்து பிடிச்சிருக்காரு. ஆனா என்னால அவரை புரிஞ்சுக்கவும் முடியல, அவரை ஏத்துக்கவும் முடியாம இத்தனை வருஷமா அவர் மேல வன்மத்தையே கட்டிட்டு வாழ்ந்துட்டேன்டா. எல்லாரும் என்ன மன்னிப்பீங்களாடா? நான் செஞ்ச இந்த பாவத்துக்கு எல்லாரும் என்ன மன்னிப்பீங்களாடா? நண்பா, உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்க உண்மையில நான் தானே கொடுத்து வச்சிருக்கணும். நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். என் உசுரடா நீனு, என் உசுரடா என் நண்பன். நீ எல்லாமா எனக்கு இருக்காண்டா நீ.
உங்க ரெண்டு பேத்தையும் இப்படி ஒன்னா பார்க்கும்போது தான்ப்பா தெரியுது நான் இவ்வளவு நாளா எவ்வளவு பெரிய துரதிருஷ்டசாலியா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கேன்னு. இந்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் இவ்வளவு நாளா நான் அனுபவிக்காமலே இருந்துட்டேன்லப்பா. என் அண்ணன், என் அப்பா, உங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல நானும் உங்களை கட்டி அடிச்சு தூங்கணும்னு ஆசையா இருக்குப்பா. அப்பா எனக்கு ஆசையா இருக்குப்பா. அப்பா நான் உங்க வீரா வந்திருக்கப்பா. என்ன மன்னிப்பீங்களாப்பா? என்ன மன்னிப்பீங்களா? நான் எவ்வளவு பெரிய பாவம் உங்களுக்கு செஞ்சிருக்கப்பா. உங்களை பாக்குறப்ப திட்டினேன், அசிங்கப்படுத்தினேன், உங்க மனசு நோக்கப்படி நடந்துகிட்டேன். ஆனா நீங்க ஒரு தடவை கூட திரும்ப என் மேல நீங்க கோவப்பட்டது இல்லையே. நான் உங்களை அசிங்கப்படுத்தினாலும் நீங்க என் மேல பாசத்தை மட்டும் தானே காமிச்சீங்க. ஆனா அந்த பாசத்தை கூட என்னால புரிஞ்சுக்க முடியலையா? நான் அவ்வளவு பெரிய பாவிப்பா. இந்த ஜென்மத்துல நான் உங்களுக்கு பண்ண பாவத்துக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது. என்னையே அம்மாவும் மன்னிக்க மாட்டாங்க, என் அப்பாவும் மன்னிக்க மாட்டாரு. ஐயோ புத்தி இருந்தும் அறிவு கெட்டவனா இருந்திருக்கேன். எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்களப்பா. என் நன்மை முதலுக்கு உங்களை புரிஞ்சுக்கிட்டானே. ஆனா உங்க கூடயே உங்க சிறை இருந்தேன்னா உங்களை புரிஞ்சுக்கலையப்பா. நான் உங்களை புரிஞ்சுக்கலையா? என்ன மன்னிப்பீங்களாப்பா? என்ன மன்னிச்சு உங்க குடும்பத்துல என்னையும் ஒருத்தரா ஏத்துப்பீங்களா? உங்க வீரான ஏத்துப்பீங்களாப்பா? இந்த ஜென்மம் முழுக்க உங்க காலில் விழுதுல கண்ணீரால கழுவினாலும் நான் செஞ்ச பாவம் என்ன விட்டு போவாதுப்பா. எனக்காக உங்க உசிரைய கொடுத்து தடிச்சிட்டீங்களே. எனக்காக வாழ்ந்தவரை என்னால புரிஞ்சுக்க முடியலையே. அப்பா அப்பா எனக்கு உங்க கூட இருக்கணும்னு ஆசையா இருக்குப்பா. இப்படி உங்க பக்கத்துல படுத்து உங்க கைய காட்டி அணைச்சு உங்க நெஞ்சோட நான் படுத்து தூங்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குப்பா. அண்ணனுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்குமா? எனக்கு கிடைக்குமாப்பா? எத்தனை வருஷம் இந்த சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன். அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. அப்பா அப்பா என்னாச்சுப்பா? அப்பா இப்போ முடிச்சு என்ன பார்த்தானா? இப்போ அப்பா என்ன பார்க்க வேண்டாம். என்னப்பா என்னாச்சு? எதுக்கு திடீர்னு இருமுனீங்க? தண்ணி ஏதாச்சும் வேணுமா? நான் போய் எடுத்துட்டு வரவா? இருங்க நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்னன்னு தெரியல, திடீர்னு மனசு ஒரு மாதிரியா இருக்கு. வேற ஒண்ணும் இல்லப்பா. என்னப்பா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஒருவேளை உங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியலையோ அதனாலதான் இப்படி என்னமோ தோணுதா என்ன? அப்பா நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துருவோம். இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடலான்னு. நீங்க தான் டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டா சரியாயிடும்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க. இல்லப்பா நீங்க கிளம்புங்க ஃபர்ஸ்ட். நான் முத்துப்பாண்டிய கார் எடுக்க சொல்றேன். அவன் ஹாலில் தான் தூங்கிட்டு இருக்கான். நல்ல நேரத்துக்கு இன்னைக்கு அவனும் இங்கே தூங்குறேன்னு சொல்லிட்டான். வாங்கப்பா நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துருவோம். வாங்க. ஐயோ ராஜா அதெல்லாம் என் உடம்புக்கு ஒண்ணும் இல்லை, நான் நல்லாதான் இருக்கேன். என்னன்னு தெரியல, யாரோ என்ன அப்பா அப்பான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த குரல் அந்த குரலை கேட்டதுதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. ஏன்பா நீ என்னமே என்ன கூப்பிட்டியா? நான் உங்களை கூப்பிடலையப்பா. நான் உங்க பக்கத்துல தானே படுத்திட்டு இருக்கேன். அதுவும் நீங்க உடம்பு சரியில்லைன்னு தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களை ஏன்பா நான் எழுப்ப போறேன்? நான் ஒன்னும் கூப்பிடலப்பா. முத்துப்பாண்டி கூப்பிடனாலும் அவன் ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவன் விட்டு கொரட்டு இங்க வர சவுண்ட் கேக்கு. அவனும் கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க நீங்க என்னமோ கனவு எல்லாம் கண்டிருப்பீங்கப்பா. கனவா? கனவுதான் கண்டிருப்போம் போல. அது என்னன்னு தெரியலப்பா. அந்த குரலை கேட்கும் போது இத்தனை நாளா நான் எதுக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தேனோ அது எனக்கு கிடைச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த குரலை கேட்கும் போது எனக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். அப்பா அப்பா அப்படின்னு. ராஜா ஒருவேளை வீரா என்னமோ என்ன நினைச்சிருப்பானோ, என் அப்பான்னு அவ கூப்பிட்டுருப்பானோ, அதனால எனக்கு என்னமோ அப்படி தோணி இருக்குமா என்ன? ஐயோ அப்பா நீங்க அவனையே நினைச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. அதான் அவ கூப்பிட்ட மாதிரியே இருந்திருக்கும்.
நீங்க தான் 24 மணி நேரமும் அவளை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. அவன் சீக்கிரத்திலேயே உங்களை புரிஞ்சுப்பான்ப்பா. உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் உங்களை தேடி வரத்தான் போறான். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவன் உங்களை அப்பான்னு வாச தீர கூப்பிட போறான். நீங்க அதை கேட்கதான் போறீங்க. என்னதான் நான் உங்க மேல பாசமா இருந்தாலும், உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து உங்க கூடயே துணையா இருந்தாலும், உங்களோட ஒரு சில ஆசைகளையும் இயக்கத்தையும் என்னால நிறைவேற்றி வைக்க முடியல. அந்த வருத்தம் எனக்கு இருக்கதான் செய்யுது. என்னால இப்போ கூட வீரா கிட்ட உங்களை பத்தி பேசி புரிய வைக்க முடியும். அவ புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வந்தாலும் அதுல உண்மையான அன்பு பாசமும் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. எனக்காக அவன் உங்களை ஏத்துக்கிடுவானே தவிர மனசார அவன் உங்களை அப்பாவா ஏத்துக்க மாட்டான். அப்பாங்கிற உறவு, அந்த உறவை ஒருத்தர் இன்னொருத்தருக்கு விளக்க முடியாதுப்பா. அதை உணரணும். நம்ம உள்ளத்தால உணரக்கூடிய எந்த உறவா இருந்தாலும் அத எந்த நிலையிலையும் நம்மளால விட்டு கொடுக்க முடியாது. அவன் கண்டிப்பா உங்க மேல இருக்க பாசத்தை புரிஞ்சுப்பான். உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் உங்களை தேடி வருவான்ப்பா. நீங்க கவலைப்படாம இருங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குடா ராஜா. உன் தம்பி என்ன தேடி வருவான். என் வீரா என் மேல எந்த தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன தேடி வரப்போற காலம் சீக்கிரம் வரப்போகுது. அதனாலதான் என்னைக்கோ போக வேண்டிய உசுறு இன்னமும் இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கு. என் சுமித்ராவுக்கு எவ்வளவு கொல்ல பாசம். நான் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னு அவதான் அதிகமா நினைப்பா. என் சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. எனக்கு யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டான். அப்படியாப்பட்டவா எனக்குன்னு ஒரு உசுரை பத்து தந்தா. வீராவை என் கையில தரும்போது அவ என்கிட்ட சொன்னா, நான் இந்த பூமியில இல்லைனாலும் இந்த உசுறு உங்களுக்கு துணையா இருக்கும் அப்படின்னு. அவன் என் சுமித்ரா உசுருடா. என் சுமித்ராவை எப்படி என்னால வெறுக்க முடியாதோ அதே மாதிரிதான் என் பிள்ளையும். என்னாலையும் அவனை வெறுக்க முடியாது, அவனும் என்ன வெறுக்க மாட்டான். அவன் என்ன தேடி வருவான். என் பிள்ளை என்ன தேடி வருவான். நம்பிக்கை இருக்குடா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் சந்தோஷம் என்ன தேடி வரப்போகுது. நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்க போறோம்டா. நீ, உன் தம்பி, நான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ போறோம். அதனால கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. கண்டிப்பா உங்களை புரிஞ்சுப்பான்பா. நீங்க வேணா பாருங்களேன், ஒரு நாள் நீங்க, நானு, வீரா 3 பேரும் இதே மாதிரி கட்டில ஒன்னா படுத்துக்கிட்டு நிறைய கதை பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறோம். அந்த நாள் கூடிய சீக்கிரத்துல வரும்னு என் மனசுக்குள்ள தோணுதுப்பா. கண்டிப்பா வரும். நீங்க நிம்மதியா தூங்குங்க, சரிங்களா? இது நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ சொல்றது கேட்கும் போது என் மனசே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. சந்தோஷமா இருக்க. சரிப்பா, நான் தூங்குறேன். தூங்குங்கப்பா. அப்பா, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். நீங்க தூங்குங்க, முடிச்சிருக்காதீங்க. சரிப்பா. சீக்கிரம் வந்துடுறா, சீக்கிரம் வந்துடுற. நீங்க எப்போதே என்னையே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்களாப்பா? உங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமாப்பா? அவ்வளவு பிடிக்குமா? உங்க புள்ள எல்லா தப்பையும் உடந்துட்டாப்பா. எல்லாத்தையும் உடந்து இப்ப உங்க பிள்ளையா வந்து நிக்கிறப்பா. எனக்கு இப்ப உங்க மேல எந்த கோபமும் இல்லப்பா. எனக்கு உங்க கூடயே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. உங்க கூடயே இருக்கணும்னு ஆசையா இருக்குப்பா. உங்க பிள்ளை உங்ககிட்ட வந்துட்டேன்ப்பா. வந்துட்டேன். இவ்வளவு நாள் உங்களை நான் இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கேன்ப்பா. அப்பா, நான் செஞ்ச பாவத்துக்கு என் காலம் முழுக்கும் நான் உங்களுக்கு சேவை செய்யணும்ப்பா. நான் சேவை செய்யணும். அப்ப கூட நான் உங்களுக்கு செஞ்ச பாவம் என்னை விட்டு போகாதுப்பா. அம்மா என்ன நம்பிதான் உங்களை எங்க விட்டுட்டு போனாங்க. ஆனா நான் உங்க நம்பிக்கையை காப்பாத்தலையப்பா. உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்தலையே. அப்பா, இனிமேல நான் உங்க பிள்ளையாதான் வாழ போறேன். இவ்வளவு நாளா நீங்க இறந்த எல்லா சந்தோஷத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன்ப்பா. இனி நீங்க தனியா வாழ்ந்த வரைக்கும் போதும், போதும்ப்பா.
இனி நம்ம குடும்பத்தோட எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழ போறோம். நான் என் அப்பா கூட இருக்க போறேன். நீங்க நான் ராஜா அண்ணன் எல்லாரும் ஒண்ணா ஒரே குடும்பமா வாழ போறோம்ப்பா. இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு கொடுத்த தண்டனை போதுப்பா, போதும். இனிமேல நீங்க சந்தோஷமா வாழணும்ப்பா. அதை நான் பார்க்கணும், அதை நான் பார்க்கணும். அப்பா அப்பா, எனக்கு இப்போ உங்களை கட்டி பிடிச்ச அலனு போல இருக்குப்பா, அலனு போல இருக்கு. நான் உங்க அரவணைப்புல வாழணும் போல இருக்குப்பா. அப்பா, நான் உங்களுக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்துக்கவாப்பா. உங்க வீரா உங்களுக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்துக்கவா? ஆசையா இருக்குப்பா, ஆசையா இருக்கு. அப்பா உங்களை இவ்வளவு கிட்ட பார்க்க எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமாப்பா. நான் சந்தோஷமா இருக்கேன்ப்பா. அவங்க வீரம் அவன் பண்ண தப்பு எல்லாம் உடந்து அவங்கள தேடி வந்திருக்கேன்ப்பா, அவங்கள தேடி வந்திருக்கேன். அப்பா என்ன மன்னிப்பீங்களாப்பா, என்ன மன்னிப்பீங்களா? அப்பா, இவ்வளவு நாள நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமேல நீங்க சந்தோஷமா இருக்கணும். உங்களை சந்தோஷமா பாத்துக்கிறதா இனிமேல என்னோட பொறுப்பு. நான் இவ்வளவு நாளா உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கோப்பா. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமா சேர்ந்து உங்களை நான் சந்தோஷப்படுத்தி பார்க்க போறேன்ப்பா. நம்ம குடும்பத்தோட எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ போறோம்ப்பா. நாளைக்கே அப்பா என் கூட இருப்பாரு. நான் உங்களை என் கூட கூட்டிட்டு போவேன். அப்பா, நான் இப்ப மனம் திருந்திட்டேன். இப்ப கூட நான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, என்னை ஏத்துக்கன்னு சொல்லலாம். ஆனா அதை நான் இப்ப பண்ண மாட்டேன். என்ன நான் உங்களுக்கு நிறைய அநியாயம் பண்ணியிருக்கேன், உங்களை கஷ்டப்படுத்திருக்கேன், வேதனைப்படுத்திருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உங்க மனசை நான் குளிர வைக்கணும்ப்பா. நீங்க சந்தோஷமா இருக்கணும், உங்க முகத்துல நான் சிரிப்பை பார்க்கணும். அம்மா எப்படி உங்களை சந்தோஷமாவே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி நானும் உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்ப்பா. உங்க மனசு குளித்ததுக்கு அப்புறம் தான்ப்பா உங்க வீரா உங்க காலில் விழுந்து அவன் கண்ணீரால உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பான். நான் இவ்வளவு நாளா செஞ்ச பாவத்துக்கலாம் என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன உங்க பிள்ளையா ஏத்துக்கோங்கப்பா. உங்க மனசு குளிர்ந்ததுக்கு அப்புறமே உங்க வீரா உங்ககிட்ட வருவான்ப்பா, வருவான். இனிமேல நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்கப்பா. நான் என் அப்பா கூட இருக்க போறேன். என் அப்பா, என் அண்ணன், என் குடும்பம் சந்தோஷமா வாழ போறேன்ப்பா, வாழ போறேன். இனிமேல நான் அப்பா கூட சேர்ந்து இருக்க போறேன். அவருக்கு எல்லா சந்தோஷத்தையும் நான் கொடுக்க போறேன். அம்மா, நீங்க அப்பாவை என்ன நம்பி தரமா விட்டுட்டு போனீங்க. இதுக்கப்புறம் நான் எப்படி இல்லாம நடந்திருக்கலாம். ஆனா இனிமேல நீங்க என்ன நினைச்சீங்களோ அதுதான் நடக்க போகுது. நான் அப்பாவை சந்தோஷமா பாத்துக்க போறேன், சந்தோஷமா பாத்துக்க போறேம்மா. உங்களோட இந்த நல்ல மனுஷன் என்னால புரிஞ்சுக்க முடியாம போச்சுல, என் புத்தி கெட்டு போச்சுல. உங்களை இத்தனை நாள புரிஞ்சுக்காம நான் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கல. ஆனா இவ்வளவுத்துக்கும் காரணம் உங்களை விட்டு நான் பிரிஞ்சு இத்தனை நாளும் உங்களை புரிஞ்சுக்காம உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கெல்லாம் காரணம் இல்லைக்கா. நான் இவ்வளவு நாளா சந்தோஷமா வாழ வேண்டிய வாழ்க்கை எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டல. நீ எனக்கும் என் குடும்பத்துக்கும் பண்ண அநியாயத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு நான் கொடுப்பேன்டி. ஒட்டு மொத்தமா வட்டியும் முதலமா சேர்த்து வச்சு உனக்கு கொடுக்கல. நான் என் அப்பாவுக்கு பிள்ளையே இல்லடி. ரெண்டி வரேன். ஐயோ, அண்ணன் வர போலயே. இப்போதைக்கு அண்ணனுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். நான் அப்பா கிட்ட என்னைக்கு சொல்றேனோ அன்னைக்குதான் அண்ணன்கிட்ட சொல்லணும். அப்போ அவங்க முகத்துல வர அந்த சந்தோஷத்தை நான் பார்க்கணும். சாரிண்ணே, என்ன மன்னிச்சிரு. உன்னையும் அப்பாவையும் நான் பிரிச்சுட்டேன்ல. இனிமேல் கவலைப்படாதே. நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருக்க போறோம். ஒரே வீட்டுல ஒன்னா சந்தோஷமா இருக்க போறோம். அப்பா, உங்க வீரம் போயிட்டு வரப்பா. அடுத்த தடவை நான் உங்களை பார்க்கும்போது நம்ம குடும்பத்தோட சேர்த்து வச்சுதான் பார்க்கணும். குடும்பத்தோட ஒன்னா சேர்த்து வச்சு உங்களை பார்க்கணும்ப்பா. போயிட்டு வரப்பா. I love you, பா. I love you, பா. யாரோ இப்ப இங்க இருந்து போன மாதிரி இருந்துச்சு. யாரா இருக்கும்? நான் பாத்ரூம்ல இருக்கும்போது கூட பேச்சு சத்தம் கேட்டுச்சு. ஆனா அது அப்பாவோட குரல் இல்ல, வேற யாரோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது. இப்ப நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட யாரோ பெடுக்குன்னு வெளில போன மாதிரி இருந்துச்சு. யாரும் வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்களா? எவன் அது? வீட்டுக்குள்ள அப்ப எவனும் இருக்கான்.
ஏன் வீட்டுக்குள்ளேயே வட நுழையிறீங்க? கொக்கில மோட்டுனீங்க சித்திங்களா? இங்க யாரும் இல்லையே. அப்படி யாராச்சும் வந்திருந்தா இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா முழிச்சிருப்பான். ஆனா இவன் அசந்தல தூங்கிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை வெளியில வெளியில போய் பார்ப்போம். யாரா இருக்கும்? வீடு முழுக்க தேடி பார்த்துட்டா ஒருத்தரையும் காணுமே. வந்தது யாரா இருக்கும்? ஆனா யாரும் வந்துட்டு போன மாதிரி தான் எனக்கு தோணுது. யாரு யாரு? வீரா 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 என்னாச்சு அப்பாவுக்கு? அப்பா இன்னைக்கு என்ன வீரா பேரு எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்காரு? எப்போதும் தூங்குறதுக்கு முன்னாடி தான் அவனை பத்தி பேசுவாரு. ஆனா தூக்கத்துல அவன் பேரை சொல்லி நான் புலம்பி பார்த்ததே இல்லையே. ஆனா படுத்ததுல இருந்து இவர் வீரா பேரே தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை வீராவை இவருக்கு ரொம்ப தேடுதோ, அதனாலதான் அவன் பேரை சொல்லிக்கிட்டு இருக்காரா? பாவம் பாவம் என் அப்பா அவனை நினைச்சு ரொம்ப ஏங்குறாரு. அவன் பாசத்துக்காக தவிக்கிறாரு. நானாச்சும் என் அப்பா கூட இப்பதான் இருக்கேன். ஆனா வீரா பிறந்ததுல இருந்து அவன் ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது எல்லா நேரமும் அப்பா கூட தான் இருந்திருக்கான். அப்பாதான் அவனை பார்த்து பார்த்து வளர்த்திருக்காரு. அதிகமான பாசத்தையும் அன்பையும் கொடுத்து வளர்த்திருக்காரு. கூடவே இருந்த உறவு இப்போ அவரை விட்டு தூரமா இருக்கும்போது அதை பார்த்து அவர் எவ்வளவு கஷ்டப்படுவாரு என்னால புரிஞ்சுக்க முடியுதுப்பா. கவலைப்படாதீங்கப்பா, வீரா உங்ககிட்ட வருவான் வருவான். எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்க தெரிஞ்சு எனக்கு வீராவோட பாசத்தை என்னால உங்களுக்கு கொடுக்க முடியல. வீரா அப்பாவை புரிஞ்சுக்கடா. அவர் உன்னை நினைச்சு ரொம்ப ஏங்குறாரு. உனக்காக தாண்டா அவர் வாழ்றாரு. அவரை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா அவர்கிட்ட வந்துடுறா. பாவண்டா அவரு. லேகா, ஏ லேகா, வீரா வீரா நீ என்ன தேடி என் வீட்டுக்கு வாட் a surprise. ப்ராமிஸா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை வீரா. என்ன தேடி நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க? ஐயோ நான் உன்னை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். வா வீரா ப்ளீஸ் சிட், நம்ம பேசலாம். உட்காரு உட்காரு வீரா. ஏன் நின்னுக்கிட்டே இருக்க? நீ உட்காரு, நான் உனக்கு குடிக்கிறதுக்கு ஜூஸ் ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். உட்காரு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏன் வீரா எதுக்கு வேண்டான்னு சொல்ற? இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். எனக்கு தெரியும் வீரா, நீ இன்னமும் என் மேல கோவமா தான் இருப்பேன்னு. இப்ப கூட என்ன பார்க்க நீ கோவமா தானே வந்திருக்க. கோவமா? நான் இப்போ கோவமாலாம் வரல. சந்தோஷமா தான் உன்னை தேடி வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு கிளம்பி வந்துட்டேன். லேகா, இந்த நேரத்துல உன்னை தேடி உன் வீட்டுக்கு வர போய் உனக்கு ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸா இருக்கா என்ன? ஏ வீரா எதுக்கு இப்படிலாம் பேசுற? எனக்கு உன்னை விட இந்த உலகத்துல இம்பார்ட்டன்ட் எதுவுமே கிடையாது. உனக்கு தெரியல எனக்கு உன்னை எந்த அளவுக்கு பிடிக்கணும். உன் மேல பைத்தியக்காரத்தனமான காதலை நான் வச்சிருக்கேன். உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். நீ எப்போ இந்த வீட்டுக்கு வருவேன்னு உனக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்க வீரா. இது நம்ம வீடு, நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம். உண்மைதான், உன் காதல் எந்த அளவுக்கு உண்மையானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை தேடி இங்க வந்திருக்கேன். இவனுக்கு என்னாச்சு? இவன் என்கிட்ட இப்படிலாம் பேச மாட்டானே, என்ன திடீர்னு இப்படிலாம் நடந்துக்கிறான்? அதுவும் இவ்வளோ நேரத்துக்கு அப்புறமே என்னை தேடி வீட்டுக்கு வந்திருக்கான். வந்ததுலேருந்து என் மேலே கோவப்படலை, என்னை திட்டலை, நிதானமாக பேசுகிறான். இப்போ என்னன்னா என் காதில் புரிஞ்சுக்கிட்டேன்னு வேற சொல்கிறான். இது எப்படி நம்புறது? உண்மையிலே என் காதலை இவன் புரிஞ்சுக்கிட்டு தான் அங்கே வந்திருக்கானா, இல்லை வேற ஏதாச்சும் பொடி வாங்குறதுக்கு திட்டம் போட்டுட்டு வந்திருக்கானா? இவனுக்கு எப்படி நம்ப? இவ சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா ஒன்னும் புரியலையே. நம்பலாமா வேண்டாமா? என்ன லேகா, நான் பேசுறதெல்லாம் நம்பலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு.
ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை வீரா. நான் எப்படி உன்னை நம்பாம இருப்பேன்? உன்னை நான் எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியும். உன் மேலே பைத்தியக்காரத்தனமான காதலை நான் வச்சிருக்கேன். அந்த காதலை இவ்வளோ நாளாக உன்னால் உணர முடியலைனாலும் இப்போ உன்னால் உணர முடிஞ்சிச்சு. அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் வீரா இருக்கேன். எனக்கு தெரியும், என்னைக்கா இருந்தாலும் நீ என்னை புரிஞ்சுட்டு என்னை தேடி வருவேன்னு எனக்கு தெரியும் வீரா. நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அன்னைக்கு உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன். எனக்குன்னு யார் இந்த உலகத்தில் இல்லைன்னு உன்னை தேடி வந்தேன். அப்ப நீ கண்டிப்பா என்ன மன்னிச்சிருப்ப. உனக்கு என் மேல கோவம் இருந்திருக்கும். அதனாலதான் இத்தனை நாளா என்ன தேடி வரல. இப்போ என் மேல உள்ள கோவம்லாம் போயிருக்கும். அதனாலதான் என் காதலை உணர்ந்து என்கிட்ட பேசுறதுக்கு என்ன தேடி வந்திருக்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு வீரா. இப்ப வச்சு என்ன புரிஞ்சுக்கிட்டியே. இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும் யாரோட காதல் உண்மையானது, யாரு உன் மேல உண்மையான காதலை அதிகமான காதலை வச்சிருக்கான்னு. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. ஆமாமா, நீ சொன்ன மாதிரியே இன்னைக்குதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கு. என் மேல உண்மையா யாரு பாசம் வச்சிருக்கா? இவ்வளவு நாளா என்னை யாரெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தா? என் வாழ்க்கைய யாரும் அழிக்கணும்னு நினைச்சா இத்தனை நாள் நான் பட்ட வலிக்கலாம் யாரு காரணம் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரிய வந்துச்சு. வீரா என்ன சொல்ற? ஆமாலிக்கா, நீ என்னை எந்த அளவுக்கு காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்க, என் மேல எவ்வளவு உசுரா இருந்திருக்க, எனக்காக நீ என்னெல்லாமோ பண்ணிருக்க. ஏன் என் அப்பா எவ்வளவு கெட்டவரு. எங்க அம்மாவுக்கு என்னென்ன கொடுமையெல்லாம் பண்ணினாரு. அந்த கொடுமையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வந்ததே நீ தானே. நீ மட்டும் அப்போ எங்க அப்பாவை பத்தி என்கிட்ட சொல்லி புரிய வைக்கலனா இன்னமும் நான் எங்க அப்பாவை நம்பிக்கிட்ட ஒரு முட்டாள் மாதிரி தானே இருந்திருப்பேன். என்ன திடீர்னு அவன் அப்பனை பத்திலாம் பேசுறான்? அவன் அப்பா பேச்சு எடுத்தாலே இவனுக்கு கோவம் தானே வரும். கோவம் வரணும்ல. ஏன்னா அவன் அப்பனை பத்தி அப்படி ஒரு விஷத்தை இவன் உடம்புல போச்சு வச்சிருக்கேன். நானே இவங்கிட்ட வந்து அவன் அப்பன் நல்லவன்னு சொன்னாலும் அவன் கண்டிப்பா அவன் அப்பன் நல்லவன்னு நம்பவும் மாட்டான், அவனை ஏத்துக்கவும் மாட்டான். டே ராஜசேகரா, நீ உன் புள்ள கூட இருக்கிற வரைக்கும் உன் பிள்ளைய என்னால் அடைய முடியாதுடா. அதனாலதான் உன்னை பத்தி அவன்கிட்ட இல்லாத பிள்ளாதெல்லாம் சொல்லி உன்னை வெறுக்கிற அளவுக்கு அவன் மனசுல ஒரு பெரிய பிம்பத்தை கிளப்பி வச்சிருக்கேன். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அந்த பிம்பத்தை எப்போதுமே நான் அழிய விட மாட்டேன்டா, அழிய விட மாட்டேன். சொல்லலிக்கா, எங்க அப்பா ரொம்ப கெட்டவர் தானே? ஆமா வீரா, உங்க அப்பா கெட்டவர் தான். உண்மையிலே ரொம்ப ரொம்ப கெட்டவர். உங்க அம்மா பாவம் தெரியுமா? உங்க அம்மா மேல விருப்பமே இல்லாம தான் உங்க அப்பா உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க மேல துளி கூட காதல் இல்லை. அவங்க குடும்பத்துக்காகவும் அவங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணுங்கிறதுக்காகவும் உங்க அம்மாவை கட்டாயப்படுத்தி உங்க அப்பா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. உங்க அம்மா ரொம்ப பாவம் வீரா. அவங்களுக்கு அந்த வாழ்க்கையே பிடிக்கவே இல்லை. எப்பண்டா இந்த வாழ்க்கையில இருந்து விடுதலை கிடைக்கல அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உங்க அப்பா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம உங்க அம்மாவை அடிச்சு சித்திரவதை பண்ணாங்க. நான் ஒரு தடவை ஆன்ட்டியை அடிக்கும் போது பார்த்துட்டேன். அப்போ உங்க அப்பா கிட்ட கேட்டேன், இப்படியெல்லாம் ஆன்ட்டியை கொடுமை பண்ணாதீங்கன்னு. அதுக்கு உங்க அப்பா என்னையே மிரட்டினாரு. நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, இதை போய் வீரா கிட்ட சொன்னா உனக்கு இந்த நிலைமை தானே, என்னையே மிரட்டினாரு. ஆனாலும் உங்க அம்மா படுற கஷ்டத்தை என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான் உங்ககிட்ட வந்து நான் எல்லாத்தையும் சொன்னேன். உங்க அப்பா இப்படியாப்பட்டவரு, இவ்வளவு கொடுமைக்காரரு, உங்க அம்மாவை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறாருன்னு உங்ககிட்ட வந்து சொன்னேன். அதனாலதான் நான் நீ உங்க அப்பாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். இப்பவும் நான் சொல்றேன் வீரா, உனக்கு என் மேல என்னதான் கோவம் இருக்கலாம், ஆனா நான் நீ நல்லா இருக்க கூடாதுன்னு எப்போதுமே நினைக்க மாட்டேன். நீ என் காதலை ஏத்துக்கலனாலும் நீ சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான் நான் நினைப்பேன். இப்பவும் நான் சொல்றேன், உங்க அப்பா ரொம்ப கெட்டவரு. உங்க அம்மா தற்கொலை பண்ணி இறந்ததுக்கு காரணமே உங்க அப்பா தான். உங்க அப்பா பண்ண கொடுமையினாலதான் உங்க அம்மா தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. பாவம் உங்க அம்மா. பேசுடி, பேசு. உன்னை பேச விட்டு தாண்டி உனக்கு கொடுக்கணும். அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கேன். வீரா வீரா, நீ இப்ப வச்சு என் காதலை புரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி வந்தியே, எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். உன் கூடயே இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். அந்த ஆசை நாளடைவில் உன் மேல காதலா மாறுனுச்சு. அந்த காதலை உன்கிட்ட சொல்ல வரும்போது உன் மனசுல அப்படி எந்த எண்ணமும் இல்லைன்னு சொல்லிட்டேன். என்னை காதலிக்கலன்னு சொல்லிட்டேன். நீ சொன்ன அடுத்த நிமிஷத்துல இருந்து எனக்கு இன்னும் உன் மேல அதிகமான காதல் வர ஆரம்பிச்சிருச்சு. நீ எனக்கு சொந்தமானவன், எனக்கு மட்டும் சொந்தமானவன், நீ என் கூட தான் இருக்கணும்னு உன் மேல ஒரு வெறித்தனமான காதலை வைக்க ஆரம்பிச்சிட்டேன். என் காதல் என்னைக்கா இருந்தாலும் உனக்கு புரியும். நீ என்னை தேடி வருவேன்னு என் காதலை எப்படி நான் உன்கிட்ட புரிய வச்சு பார்த்தேன். ஆனா உன்னால புரிஞ்சுக்க முடியல. நீ என்னன்னா திடீர்னு யாரோ ஒருத்திய காதலிக்கிறேன்னு அவளை கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நின்ன. என்னால அதை தாங்கிக்க முடியல. எனக்கு சொந்தமான நீ இன்னொருத்திக்கு சொந்தமாக கூடாது, நீ எனக்கு தான் வேணும்னு நானும் என்னெல்லாமோ பண்ணி என் காதலை உனக்கு புரிய வைக்கணும்னு பார்த்தேன். எப்படியாச்சும் உன்னை அடைஞ்சா என் காதலை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். அப்பமா நீ என்னை ஏத்துக்கவே இல்லை. அவளை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
காதல் புரிய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தல, இப்போ உனக்கு தெரியும்ல உண்மையிலே உன் மேல யாரு காதல் வச்சிருக்கா, உண்மையிலே உன்னை யாரு நேசிக்கிறான்னு. அவ உண்மையிலே உன்னை விரும்பல, அவ உன்னை பணத்துக்காக தான் விரும்புறா. அந்த நிலாவுக்கு உன் மேல ஒரு துளி கூட உண்மையான காதல் இல்ல. அவளுக்கு தேவையில்லாம் உன்னோட பணம், வசதி, உன் கூட வாழ்ற அந்த ரிச்சான வாழ்க்கை, அது மட்டும்தான். ஏன்னா அவகிட்ட ஒண்ணு இல்லல, அவ ஒண்ணு இல்லாத பிச்சைக்கார குடும்பத்துல இருக்கிறவ தானே. அதனாலதான் பணக்கார, அதுவும் இவ்வளவு அழகான ஒருத்தவன் கிடைச்சதும் உன்னை விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லாம அவ என்னெல்லாமோ பண்ணி உன்னை மயக்கி அவ பக்கம் வளைச்சு போட்டிருக்கா. இவ்வளவு நாளா நீ அவ மயக்கத்துல இருந்த, இப்ப பாரு அவ உன்கிட்ட பேசலன்னு உனக்கு தெரிய வந்ததும் எப்படி என் காதலை உன்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவ உன் கூடயே இருந்து என் காதலை உனக்கு புரியாத அளவுக்கு உன்னை மயக்கி வச்சிருந்திருக்கா. ஆமாலிகா, நிலா என்கிட்ட பேசாம இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? அது 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 வந்து வீரா, அவ இவ்வளவு நாளா கூடயே இருக்காள, அதனால உன்னால என் காதலை புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அவ உன்னை உண்மையாவே காதலிக்கிறேன்னு உன்கிட்ட ஏமாத்திக்கிட்டே இத்தனை நாளா இருந்திருக்கா. அதனால தானே நீ என்ன புரிஞ்சுக்கல. இப்ப நீ அவகிட்ட பேசாம இருந்திருப்ப, அவளை பார்க்காம இருந்திருப்ப. அதனால உனக்கு என் மேல உள்ள காதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருக்கோம். அதான் என்னை தேடி நீ வந்திருக்க. அதை வச்சுதான் சொன்னேன். அவ உன் கூட இல்லைங்க போய் தான் நீ என் காதலை புரிஞ்சுக்கிட்டேன்னு, அதை வச்சு தான் அவ இப்போ உன் கூட பேசலன்னு நான் சொன்னேன். அப்படின்னா நிலா என்ன பார்க்காம பேசாம இருக்கானோ அதுக்கு காரணம் நீ தானா? நீ தான் திட்டம் போட்டு என்னையும் என் நிலாவையும் பிரிச்சியா? ஓ, நிலாவை கூப்பிட்டு மிரட்டுனா அவ கண்டிப்பா என்னை விட்டு போக மாட்டான்னு நினைச்சிட்டு அவங்க அம்மா மூலியமா வீட்டுக்குள்ள கலகத்தை ஏற்படுத்தி சண்டைய மூட்டி அவளையும் என்னையும் பிரிக்கலான்னு பிளான போட்டுக்க. வீரா, என் காதலி எந்த அளவுக்கு உண்மையானதுன்னு இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டல. இனிமேல் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டல, என் கூடயே தானே இருப்ப. ஏக்கா, நீ இந்த அளவுக்கு என்ன காதலிப்பேன்னு எனக்கு தெரியாமலே போச்சு. உன் காதல் எவ்வளவு ஆழமானது. எனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்க, இப்ப என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இனி என்னெல்லாம் பண்ண போறேன்னு இப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ என் மேல வச்சிருக்க காதலுக்கு உனக்காக நான் ஏதாச்சும் கொடுக்கணுமே, கொடுக்கணும்ல? என்ன வீரா சொல்ற? ஆமாலிகா, நீ என் மேல வச்சிருக்க அந்த உண்மையான, உயர்வான, அந்த பரிசுத்தமான காதலுக்கு நான் உனக்கு இப்ப ஒண்ணு கொடுக்கலான்னு இருக்கேன். வீரா, நீயா நீயா இப்படி பேசுற? என்ன லேகா, இன்னும் என் மேல உனக்கு நம்பிக்கை வரலையா? நான் உன்னோட அந்த உன்னதமான காதலை புரிஞ்சுக்கிட்டேன் லேகா. அதனாலதான் உனக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு சொல்றேன். ஏன் லேகா, நான் உனக்கு கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை வீரா. நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுறது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நீ என்கிட்ட இவ்வளோ காதலோட பேசுகிற. அதான் சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீ என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை எனக்கு நீ கொடுக்கலாம். நான் உனக்கு சொந்தமானவா. நீ என்ன ஆசைப்பட்டாலும் அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு வீரா. நீ என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன். நான் என்ன கொடுத்தாலும் நீ வாங்கிப்ப? ஆமா வீரா, நீ என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன். இந்த நாளுக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு நாளா இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன் வீரா. ஐ லவ் யூ வீரா, ஐ லவ் யூ. இருக்கட்டும் இருக்கட்டும். இப்போ நான் உனக்கு கொடுக்கலான்னு நினைச்சத ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இத்தனை வருஷமா என் கூடயே இருந்து என் சந்தோஷத்துக்காக நீ என்னெல்லாமோ பண்ணிருக்க. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மாத்து மொத்தமா இன்னைக்கு உனக்கு நான் பரிசு கொடுக்கணும்ல. அது எல்லாத்தையும் உனக்கு கொடுத்ததுக்கு அப்புறமே நீ ஆசை தீர எவ்வளவு வேணாலும் சொல்லிக்க. அப்படின்னா உண்மையிலே வீரா என் காதலை புரிஞ்சுக்கிட்டு தான் என்னை தேடி வந்திருக்கானா? ஏ நிலா, உன்னை என் வீராவை விட்டு பிரிச்சு 2 நாள் தாண்டி ஆகுது. அதுக்குள்ள அவ மனசுல நான் வந்துட்டேன். இப்போ புரியுதாடி என் காதல் எவ்வளோ ஆழமானதுன்னு. இனிமேல் என்னையும் என் வீராவையும் பிரிக்க முடியாதுடி. இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்று சேரப்போறோம். இத்தனை நாளா நான் தான் அவன் கூட சேரணும்னு என்னெல்லாமோ பிளான போட்டேன். ஒன்றுமே நடக்கலை. ஆனால் இப்போ அவனே என்னை தேடி வந்திருக்கான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவனை என் கூட இந்த இரவு தங்க வச்சுக்கிட்டேன்னா நாளைக்கு அவன் கையால் என் கழுத்துல தோழியை கட்டி எனக்கு சொந்தமாயிருவான். எனக்கு சொந்தமாயிருவான். என் வீரா எனக்கு மட்டும்தான் சொந்தம். என்னலேக்கா, உனக்கு நான் கொடுக்கறதுல விருப்பம் இல்லை போல. விருப்பம் இல்லைன்னா விட்டுலேக்கா, பரவாயில்ல இருக்கட்டும்.
ஐயோ வீரா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை, இங்கே எதுக்கு? நம்ம வேணா ரூமில் போய் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்புறமா. ஐயோ லிகா, எனக்கு ரூமுக்கு போற வரைக்கும் பொறுமை இல்ல. இப்பவே உனக்கு கொடுக்கணும் போல இருக்கு. உனக்கு தான் தெரியுமே இந்த மாதிரி விஷயத்துல நான் எப்படியாப்பட்டவனு. இந்த விஷயத்துல நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன். எனக்கு தெரியும் வீரா, நீ இந்த விஷயத்துல எப்படின்னு. பரவாயில்ல, உன்னோட விருப்பம். நீ எங்க வச்சு கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். இப்பவே கொடுத்துறேன். என்ன லிகா, என்னாச்சு? இல்ல வீரா, நீ என்கிட்ட வந்தியா, அதான் எனக்கு. ஓ, வெக்கமா? உனக்கு வெக்கலாம் இருக்கு வீரா? அதுவும் இல்ல, உனக்கு வெக்கப்படலாம் தெரியுமான்னு கேட்டேன். ஏன்னா நீ வெக்கப்பட்டு நான் பார்த்தது இல்லல, அதான் உனக்கு வெக்கப்படலாம் தெரியுமா, உன்கிட்ட வெக்கம்லாம் இருக்குதானே அப்படி கேட்டேன். ஓ, அப்படி கேட்டியா? நான் கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். என்ன லிகா, அதுக்குள்ள பயந்துக்கிட்டு இன்னும் நான் உனக்கு நிறைய கொடுக்கணும், அதெல்லாம் வாங்கணும்ல, அதுக்குள்ள இப்படி பயப்படக்கூடாமா? சரி சரி, நேரம் ஆயிட்டு. நான் வந்ததே உனக்கு கொடுக்கறதுக்காக தான். நான் கொடுத்துறேன். குடுவிடா, நீ எவ்வளவு வேணாலும் எனக்கு கொடு. உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா நான் உனக்கு சொந்தமானவா. உனக்கு என் காதலை மட்டும் இல்ல, என்னையும் எடுத்துக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. நீ என்னை எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீ எடுத்துக்கலாம். நான் உனக்கு என்ன கொடுக்க தயாரா தான் இருக்கேன். என்னை எடுத்துக்க, என்னை முழுசா எடுத்துக்க வீரா. நான் முதல்ல உனக்கு கொடுக்குறேன், அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு நீ முடிவு பண்ணிக்க. இப்ப நான் உனக்கு கொடுக்குறேன். நீ அப்பள கண்ண முன்ன மாதிரியே அப்படியே வெக்கத்தோட எங்க கண்ண மூட பாப்போம். கொடுக்குறேன்டி, கொடுக்குறேன், வாங்கிக்க. வீரா, வீரா, என்னை விட்டு ப்ளீஸ் ப்ளீஸ், என்னை விட்டு வீரா, என்னை விட்டு. வலிக்குதா? வலிக்குதாடி? உனக்கு வலி நான் எப்படி இருக்கணும் இப்ப தெரியுதா? எப்படி தடடி, எப்படி தடடி நீங்க எனக்கு என் அப்பாவுக்கு இருந்திருக்கோம். என் அப்பாவை என்னைய இத்தனை வருஷமா பிரிச்சுட்டியடி. உனக்கு இது பத்தாதுடி, இதுவும் பத்தாது. இன்னும் நீ சாகலடி. என்னை விட்டு, நான் தெரியாம பண்ணிட்டேன். என்னை விட்டு வேணா வீரா, ப்ளீஸ் என்னை விட்டு, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுடா. இனிமேல் நான் எதுவும் பண்ண மாட்டேன், எந்த தப்பு பண்ண மாட்டேன். என்னை விட்டு, என்னை விட்டு. இனிமேல நீ பொண்ணு என்னடி இருக்கு, ஒத்த எல்லாத்தையும் பண்ணிட்டிய. விட மாட்டேன், பொண்ணு விட மாட்டேன். ப்ளீஸ் வீரா, ப்ளீஸ் என்னை விட்டு, ப்ளீஸ். போவி போவி போவி, என் அப்பாவை பத்தி என் மனசுல விஷத்தை வதச்சிட்டியடி. கேடுகாரி, கேடுகாரி. அப்பவே இத்தனை நாளும் புரிஞ்சுக்காம அவரை வெறுத்துக்கிட்டே நான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கேன். என் அம்மா மேல என் அப்பா வச்சிருக்கிறது வெறுப்புலே சொல்லி என் அப்பாவை என்ன வெறுக்க வச்சிட்டியடி, வெறுக்க வச்சிட்டிய. நீ எப்படியாப்பட்டவான்னு தெரிஞ்ச நீ சொன்னதெல்லாம் ஒரு முட்டாள் மாதிரி நம்பிக்கிட்டே இருந்திருக்கேன். இத்தனை வருஷமா என் அம்மாவும் அப்பாவும் இல்லாம நான் தனியா அனாதையா வாழ்ந்துட்டேன். நான் இப்ப இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீ தாண்டி. ஒன்னால தாண்டி எனக்கு இந்த நிலைமை. உனக்கு என்னடி பாவம் செஞ்ச, என்ன பாவம் செஞ்ச? எதுக்கு நீ இப்படியா வாழ்க்கையை நாசம் பண்ண? ஏன் இப்படியா வாழ்க்கையை நாசம் பண்ண? இப்ப என் அம்மாவும் என் கூட இல்ல, என் அப்பா என் கூட இருந்தோம். அவரு கூட வாழ முடியாம நான் இப்ப தனியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உன் பேச்ச நம்பி அவரை எவ்வளவு கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி, ஐயோ அவரை பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சனடி. அவரு ஒரு நிமிஷம் கூட என்ன தப்பா நினைக்கிறேன், என் மேல கோவப்படலையே. நான் என்ன பண்ணாலும் அதை தாங்கிக்கிட்டு என் மேல அதீத பாசத்தோட தரடி இருந்தாரு. ஏய், எங்க அப்பா எங்க அம்மாவை விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னீங்க. அவரு என் அம்மா கூட எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரு தெரியுமாடி? எந்த புருஷனாலையும் தம் மனைவிக்கு கொடுக்க முடியாத அன்பு அவரு கொடுத்திருக்காருடி.
என் அம்மா தாண்டி பாக்கியம் பண்ணியிருக்கணும் இப்படி ஒரு கனவு கிடைக்கிறதுக்கு. அவங்க ரெண்டு பேரும் காதலோட அப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அத கூட என் முன்னாடி துரோகம்னு சொல்லியே என் கண்ணை மறைச்சிட்டியடி. என்னால புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டாளாயிட்டது. ஏன்னா இத்தனை வருஷமா ஒரு முட்டாளா மாத்தி வச்சுட்டியடி. உன்ன உன்ன உன்னை விட மாட்டேன்டி, விட மாட்டேன். இப்ப எனக்கு என் அப்பா வேணும், எனக்கு என் அப்பா வேணும். அந்த பழைய பாசம் எல்லாம் வேணும்டி. நான் இழந்த பாசத்தையும் அன்பையும் அந்த சந்தோஷமான நாட்களை உன்னால திருப்பி தர முடியுமாடி? பாவி எதுக்கடி உனக்கு ஏன்டி இவ்வளவு வெறி? எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லடி. பிடிக்கல எத்தனை தடவை சொல்ல உன்னை எனக்கு பிடிக்கலன்னு. விருப்பம் இருந்தா தானடி ஒருத்தவங்களை காதலிக்க முடியும். எல்லாத போய் எப்படி காதலிக்க முடியும்? கட்டாயத்தால யாரையும் காதலிக்க முடியாது. யாரும் மனசுல யாரும் வாழ முடியாது. காதலுங்கிறது உணர்வு பூர்வமா வரணும், உள்ளத்தால உணரணும்டி. அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கணும். நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல. ஈர் உடலா இருந்தாலும் ஓர் உயிரை வாழணும்னு வாழ்றதாண்டி காதல். அந்த காதல் எனக்கு உன் மேல வரல. அப்பவே சொன்னடி எனக்கு உன் மேல காதல் இல்ல, என்னை விட்டு போயிடுன்னு எத்தனையோ தடவை சொன்னடி. உனக்கு புரியுற மாதிரி தானடி சொன்னேன். அப்படி இருந்து எதுக்கடி என் வாழ்க்கை இப்படி நாசம் பண்ண? இப்ப என் அம்மாவும் என் கூட இல்ல, என் அப்பா என் கூட இருந்தோம். அவர் பாசத்தை புரிஞ்சுக்காம அவர் மேல வேற பையன் காட்டிக்கிட்டு இருந்திருக்கேன்டி. நான் என்னதான் அவரை கஷ்டப்படுத்தினாலும் இன்னமும் அவர் என் மேல பாசமா தானே இருக்காரு. எப்ப நான் அவரை தேடி வருவேன் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காருடி என் அப்பா. என் வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு என்ன சுத்தி வந்து எடி. ஒவ்வொரு தடவையும் என் வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு நினைக்கும் முதல்ல என் அப்பா தானடி என் வாழ்க்கையை காப்பாத்தி இருக்காரு. அதை என்னால புரிஞ்சுக்க முடியாம ஒரு முட்டாளா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கேன்டி. என்ன லண்டனுக்கு கூட்டிட்டு போய் என் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்சிய அப்ப கூட என் அப்பா தானடி அவர் உயிரை பணைய வச்சு என்னை காப்பாத்தினாரு. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அப்பாவை கொல்லணும்னு நினைச்சல, எப்ப மேல கைய வச்சலடி. அதுக்கான தண்டனை தான் இது. இல்லடி இது உனக்கு பத்தாது. இன்னும் நான் உனக்கு கொடுப்பேன். தினமும் இந்த வீரா உனக்கு கொடுக்குற அந்த சித்திரவதியை நீ அனுபவிக்கணும். தினமும் அனுபவிச்சு சாகணும்டி, துடிச்சு சாகணும். உனக்கு உடனே மரணத்தை கொடுக்க மாட்டேன்டி, உடனே கொடுக்க மாட்டேன். அனுபவிக்கணும். நான் பட்ட வழியை எல்லாத்தையும் நீ அனுபவிக்கணும்டி. ஏய் என் அப்பா மேல அடி கைய வைக்கிற? ஏண்டா அவர் மேல கைய வச்சேன்னு தினமும் நீ துடிச்சு போகணும். அப்படி ஒரு நிலைமைய கொடுப்பேன்டி இந்த வீரா ஆட்ட ஆடி நீ பார்த்தது இல்லையா? இனிமேல பாப்ப. நீ பாம்புன்னு தெரிஞ்சோம் உனக்கு நான் பாவம் பார்த்தேன்ல. அதான் நான் இப்ப இவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு நான் வேணும்ல, என் கூட சேர்ந்து நீ வாழணும்னு ஆசைப்படுறல. எனக்காக தானடி, எனக்காக தானே என் அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்ச. இவ்வளவு நாளா நானும் என் அப்பாவும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் உனக்கு நான் வேணுங்கிறதுக்காகத்தானே. இப்போ கூட நான் என் நிலா கூட சேர்ந்து வாழக்கூடாதுங்கிறதுக்காக என் அப்பாவே நீ கொல்றதுக்கு துணிச்சிட்டல. ஏய் நான் எப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு நினைச்சு என் வாழ்க்கையை நீ அழிச்சியோ, அதே வாழ்க்கையை நான் திரும்ப வாழ போறேன்டி, வாழ போறேன். இன்னும் ஒரே வாரத்துல எனக்கும் என் நிலாவுக்கும் கல்யாணம். இன்னும் ஒரே வாரத்துல எனக்கும் என் நிலாவுக்கும் கல்யாணம். அதுவும் என் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட என் அப்பா தொட்டு தாலி எடுத்து கொடுத்து அந்த தாலியை என் நிலா கழுத்துல கட்டி அவளை என் பொண்டாட்டி ஆக்க வேண்டியே. நீ என் கூட வாழணும்னு நினைச்ச வாழ்க்கைய என் நிலா கூட நான் வாழுவேன், சந்தோஷமா வாழ்வேன். என்ன அடையணுங்கிற வெறியில என் குடும்பத்தையே நாசம் பண்ணல, என் குடும்பத்துல உள்ளவங்களை எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைச்சல்லடி. இனிமேல் நீ நினைச்சது நடக்காது. இந்த வீராவுக்கு இன்னொரு முகம் இருக்கு, அத நீ பார்த்தது இல்லல. இனி நீ பாப்படி உன்னை நிர்மூலமாக்கி நடுத்தருவுல ஒரு பைத்தியக்காரி மாதிரி அடைய விடல. என் பேரு வீராவே இல்ல. என்ன அவ்வளவு லேசா எடை போட்டுட்டல. பாரு என்னெல்லாம் ஆட்டம் ஆடுதுன்னு பொறுமையா இருந்து பாரு. உன்னை கொல்லலான்னு தான் நினைச்சேன். என் அக்கா ஒவ்வொரு தடவையும் உன்னை கொல்ல வரும்போதெல்லாம் என்னை தடுப்பா. எதுக்காகவோ உன்னை விட்டு வச்சிருக்கேன்னு சொல்லுவா. ஆனா அது எதுக்குன்னு எனக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கவும் நான் விருப்பப்படல. ஆனா இப்ப சொல்றேன், நான் உன்னை கொல்ல மாட்டேன்.
உன்னை யாரையும் கொல்லவும் விட மாட்டேன். நீ வாழணும்டி, உயிரோட வாழணும். உன் கண்ணு முன்னாடியே நான், என் அண்ணன், என் அக்கா, என் நண்பன் எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்றத நீ தனிமையில இருந்து பார்த்து நொந்து நொந்து சாகணும். அதுக்காக நீ உயிரோட வாழணும்டி. வாழு, தனிமையா வாழு. இந்த பணம் சொத்து இதோட வாழு. இதெல்லாம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதான்னு நானும் பாக்குறேன். இதுக்கப்புறம் நீ என் குடும்பத்து மேல கைய வைக்கணும்னு நினைச்சேன்னு நினைச்சுக்க, அதுக்கப்புறம் இந்த வீராவோட ஓட்டமே வேற மாதிரி இருக்கும். புரியுதா? இதுக்கப்புறம் என்கிட்ட மோதணும்னு நினைச்ச தொலைச்சிருவேன். கல்யாணத்துக்கு சொல்லி விடுறேன், வந்துரு. ம்